எனக்கும் சாண்ட்ராவை கூட சண்டை இருந்துச்சு. எனக்கு அதே சாண்ட்ராவை கூட நிறைய சண்டை வந்திருக்கு. பார்வதியும் கமருதீனும் சாண்ட்ராவை கார்ல இருந்து எட்டி மிதிச்சு தள்ளி விட்டது எவ்வளவு பெரிய இஷ்யூவா உருவெடுத்துச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சொல்லப்போனா இந்த சம்பவம் ரொம்ப சீரியஸா பார்க்கப்பட்டதுனால பார்வதி மற்றும் கமருதீனுக்கு விஜய் சேதுபதி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பினதை மக்கள் பலரும் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ இவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் சிலர் சாண்ட்ரா ஓவர் ஆக்டிங் பண்றாங்க, பார்வதிக்கு நடந்தது ஒரு அன்ஃபேரான விஷயம்னு சொல்லி பார்வதிக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. இந்த நிலையில சமீபத்தில் எவிக்டான எஃப்ஜேவும் இந்த சம்பவத்துல தன்னுடைய கருத்தை சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் எஃப்ஜே. உன் வெற்றி தேடி நீ ஓட வேண்டும், சக மனிதனை வீழ்த்தில ஓடாது. சும்மா அவங்க எழுதியிருக்கேன், உன் வெற்றி தேடி நீ ஓட வேண்டும், சக மனிதனை வீழ்த்தில ஓடாது. நான் அடுத்தவனை கீழே தள்ளி விட்டு நான் மேலே ஏறணும்னு நினைக்கிறதுலாம் வந்துட்டு ஒரு கேவலமான புத்திங்க. அப்படிலாம் ஏற முடியாதுங்க, அதெல்லாம் ஏறக்கூடாது, அது தப்பு. நான் இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு ஷோ பார்க்குறேன், கமருதீனும் பார்வதியும் சேர்ந்து சாண்ட்ராக்காவை வந்துட்டு காருக்குலேருந்து எட்டி விட்டு வெளியே அனுப்புறாங்க. எனக்கும் சாண்ட்ராக்கா கூட சண்டை இருந்துச்சு. எனக்கு அதே சாண்ட்ராக்கா கூட நிறைய சண்டை வந்திருக்கு. நான் என்ன அவங்க அடிச்சனா இல்லை தட்டி விட்டனா இல்லை என்ன பண்ணனா? இட்ஸ் எ கேம். அது என்ன தெரியும், இட்ஸ் எ கேம். கேமா பார்த்தா அவங்க காம்படிட்டிவா ஒன்று பண்றாங்க. காம்படிட்டிவா நீ ஒன்று கொடு. அதை விட்டு பிசிக்கலா தள்ளனா இப்போ வந்துட்டு கமருதீன் வந்துட்டு சாண்ட்ராக்கா வந்துட்டு எட்டி விட்டுருக்கான். கமருதீன் எட்டி விடும் போது பக்கத்துல இருக்க விக்கல்ஸ் கிட்ட போயிட்டு அவன் எட்டி விட முடியுமா? விக்கல் சைஸுக்கு அவன் ஈஸியா தூக்கி போட்டுருவான் கமருதீனை. இல்ல சபரி கிட்ட எட்டி விட முடியாது. வினோத்தனா கிட்ட முடியுமா? முடியாது. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு பிசிக்கலா ஈஸியா தள்ளி விட்டுலாம். இவங்க எல்லாரையுமே பண்ணாங்க, சாண்ட்ராக்காவை பண்ணாங்கன்னா இது ரொம்ப தப்பு. இட்ஸ் எ கேம். அது என்ன இட்ஸ் எ கேம். பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ வந்துட்டு உலகத்துல வந்துட்டு எத்தனையோ தமிழ் மக்கள் நான் அந்த ஷோக்குள்ள போக முடியாதான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. அப்படி ஏங்கும் போது ஒரு 24 பேர் உள்ள அமைச்சிருக்காங்கன்னா அந்த 24 பேர் மக்களை மகிழ்விக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. சரியா? மக்களை மகிழ்விக்கிறது மட்டும்தான் பண்ணணும். அதை விட்டு உன் வன்மத்தை வந்து உள்ள காட்டுறது, நீ இப்படிதான் காமிச்சு சண்டை போறது, கத்துறது, இதெல்லாம் பண்றதெல்லாம் பண்ணினே இருந்தீங்கன்னா இது கேம் கிடையாதுங்க. இது கேமே கிடையாது. இது வந்துட்டு ஒரு இட்ஸ் கால்ட் அஸ் அ சீப் பாப்புலாரிட்டி. ஸோ எனக்கு பாப்புலரா இருக்கும், ஆனால் சீப் பாப்புலாரிட்டி கூட எனக்கு ஓகே அப்படின்றதுக்கு வந்துட்டு இட்ஸ் வெரி ராங். ஸோ நீங்க அதை எல்லாத்தையுமே பார்த்து பண்ணணும். எனக்கு வந்துட்டு நேற்று வினோத் நான் வந்துட்டு பேசியிருக்கும் போது சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எஃப்ஜே கரெக்டாக தானே சொன்னேன் அப்படின்னு. வினோத் நான் மிஸ் பண்றாங்கன்னா நானும் பயங்கரமா மிஸ் பண்றேன். நான் உள்ள இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இந்த கேமே நான் வந்துட்டு வேற மாதிரி மாத்திருப்பேன். யார் இப்போ சாண்ட்ராவை வந்து பார்வதியும் கமருதீனும் வெளியே தள்ளி விட்டாங்கன்னா என் கேம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நான் கீழே இறங்கி இழுத்து போட்டுருப்பேன். சபரி வினோத்தனா இவங்க எல்லாம் சாண்ட்ராவை கூப்பிட்டு போற டைம்ல நானும் கீழே இறங்கி அவங்க 2 பேரும் இழுத்து போட்டுருவேன். என்ன கேம் ஆடிக்கலாம். ஏன்னா கேமா ஆடாம நீங்க வந்துட்டு பிசிக்கலா போய் சண்டை போறீங்கன்னா அப்போ சண்டை போட நானும் ரெடிங்க. எனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே சண்டை போட தெரியும். பட் திஸ் இஸ் நாட் அ பிளேஸ் டு ஃபைட். திஸ் இஸ் த பிளேஸ் டு பிளே யோர் கேம். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ மக்கள் நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்டர்டெயின் ஆகுதா இல்லையான்றது எங்களுக்கு தெரியல. பட் உங்களுக்கு யாரை சூஸ் பண்ண, யாரை உள்ள வைக்கணும்ன்றது ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ வினோத்தனா எடுத்துக்கிட்டீங்கன்னா பாட்டு பாடிட்டு ரேப் பண்ணிட்டு கானா பாடிட்டு அவர் ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு நல்லா என்டர்டெயின் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. விக்கல்ஸ் இருந்தானா அவன் வந்துட்டு ஃபுல்லா காமெடி அது இதுன்னு கிரியேட்டிவா அவன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். சபரி கிரியேட்டிவா பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். ஸோ நல்லா கவுண்டர்ஸ் கொடுப்பான். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாரையுமே வந்துட்டு கொஞ்சம் தயவு செஞ்சு ஓட் பண்ணி நீங்க இவங்களை பண்ணுங்கன்னு நான் எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு தெரியும், என்னை விட நல்லாவே உங்களுக்கு தெரியும் யாரை பண்ணணும், யாரை வைக்கணும், யாரை வைக்கக்கூடாதுன்னு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து இதுக்கப்புறம் தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு கரெக்டான ஆட்களை உள்ள வச்சு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் வந்துட்டு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இட்ஸ் யோர் பாய் எஃப்ஜே. மேலும் இந்த வீடியோ பார்த்த சிலர் அந்த சம்பவத்தப்ப நீங்க உள்ள இருந்திருக்கணும் எஃப்ஜே, நீங்க இருந்திருந்தீங்கன்னா நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். நீங்க இல்லாம போயிட்டீங்க, உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த எல்லா கமெண்ட்ஸையும் எஃப்ஜேவும் லைக் பண்ணிக்கிட்டு வராரு. ஸோ ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பினதுக்கு அப்புறம் இப்போ சிலர் சாண்ட்ரா வந்து முழுக்க நடிச்சிருக்காங்க. பார்வதிக்கு நடந்தது அநியாயம்னு சொல்லிக்கிட்டு வரதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.